முதலாவது நீங்கள் ஓட்டளிக்கிற பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நபர் நேர்மையுள்ளவராக இருக்கிறாரா, உண்மையுள்ளவராக இருக்கிறாரா என்பதில் மிக கவனமுள்ளவர்களாக இருக்கணும். ரெண்டாவது, அவர் ஊழல்வாதியாக இருக்கவே கூடாது. ஏன்னா ஒருவேளை ஊழல்வாதியாக இருந்துச்சுன்னா இந்த தேசம் முன்னேறாது. நீங்கள் எந்த நலத்திட்டங்கள் இருந்தாலும் அதில் ஊழல் செய்து அவங்க பணத்தங்கிட்டு கொள்ளையடிக்கும் போது எல்லாமே இங்கே தரமற்றதாக இருக்கும். எதுவுமே தரமில்லாததாக இங்கே இருக்கும்போது நாடும் முன்னேறாது, நீங்களும் முன்னேற மாட்டீங்க. அடுத்து மூணாவதாக நீங்கள் சிந்திக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இவர் உண்மையாகவே மக்களிடத்திலே சேவை மனப்பான்மையிலே செயல்படுகிறாரா, நல்ல அர்ப்பணிப்போடு கூட சேவை சிந்தனை உள்ளவராக இருக்கிறாரா என்பதை நீங்கள் பார்த்து அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நீங்கள் ஓட்டளிப்பது சிறந்ததாக இருக்கும். நான்காவதாக, இவர் ஏழைகளை கவனத்தில் கொண்டு செயல்படுகிறவராக இருக்கிறாரா, நாட்டிலே நலிந்தவர்கள் கஷ்டத்தில் இருக்கிறவங்க இவங்களை கருத்திலே கொண்டு சட்டங்களை இயற்றுறவராக இருக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கணும். அஞ்சாவது, இவர் சமாதானத்தை விரும்புகிறவராக இருக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த நிறைய பேர் இந்த அரசியலில் பார்த்தீங்கன்னா ஓட்டுக்காக ஒருத்தர் மோத வச்சு சண்டையை உண்டு பண்ணிவிட்டு இந்த மோதல்களை, ஜாதி மோதல்களை இப்படி ஒருத்தருக்கு அடிக்க வச்சு அதை ஓட்டாக மாற்றுவாங்க பார்த்தீங்களா. அந்த பாரி நபர்களுக்கு எக்காலத்திலே நீங்கள் என்ன செஞ்சக்கூடாது, ஓட்டு போட்டவே கூடாது. அது நம்முடைய சமூகத்துக்கும் சரி இந்த நாட்டுக்கும் சரி மிகப்பெரிய அழிவையும் கேடையும் கொண்டு வரும். அந்த பிரிவினையை உண்டாக்கி அதன் மூலியமாக என்ன செய்யுதுன்னா ஒரு மெஜாரிட்டியான ஓட்டை பெற்றுக்கொள்வது. இது ஒரு கீழ்த்தரமான அரசியல். இப்படிப்பட்ட அரசியலை செய்கிற எந்த ஒரு நபருக்கும் தயவு செய்து நீங்கள் ஓட்டளிக்காதீங்க. என்றைக்குமே அது சமூகத்துக்கு நல்லதில்லை. ஏன்னா நம்ம இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கென்று ஒரு ஆன்மீக சுதந்திரம் இருக்குது. நாம் விரும்புகிற கடவுளை நாம் சுதந்திரமாக என்ன செய்யலாம், வழிபடுறோம். இது எல்லாருக்கும் உள்ள ஒரு சுதந்திரம், அது இந்த நாட்டில் இருக்கிற ஆசீர்வாதம். அப்போ அதுக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி ஒரு நபர் அரசியல் செய்யும்போது அப்படிப்பட்ட நபர்களை தயவு செய்து நாம் ஓட்டு போட்டு அவங்களை தெரிந்தெடுத்தோம்னா என்றைக்குமே நம்ம தேசம் சமாதானமாக வாழ முடியாது, நிம்மதியாக வாழ முடியாது. சண்டை சச்சரவு, போர்க்குளம், நிம்மதி இல்லாத காரியங்கள், சாபம் நிறைந்த வாழ்க்கை, இதுதான் இங்கே இருக்குமே ஒழிய வேறு நல்ல காரியங்கள் இந்த தேசத்தில் என்ன செய்யாது, ஒருபோதும் அவர்களால் நடக்காது. அப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர்களை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்.